நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுது சுழற்சியானது வட தமிழகத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் தான் நிலவி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சென்னை மாநகரினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பரப்பில் தான் அதனுடைய மையப்பகுதியானது நிலவி கொண்டிருக்கிறது. சென்னை மாநகரினுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் ஆங்காங்கே சாரல் தூறல் பதிவாகி கொண்டிருப்பதாக சில நண்பர்களின் வாயிலாக எனக்கு தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது. எப்படி இருந்தாலும் 26 மற்றும் 27ஆம் தேதிகளின் வாக்கில் வடகடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழையானது பதிவாக தொடங்கிவிடும். அதன் பிறகு நான் உங்கள் கூட அது தொடர்பான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். பெரிய அளவிலான அச்சுறுத்தும் வகையிலான மழைக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் கிடையாது என்பதை நான் ஏற்கனவே உங்கள் கூட தெளிவாகவே பகிர்ந்து கொண்டு விட்டேன். அதே போல் 27ஆம் தேதி வாக்கில் அல்லது 28ஆம் தேதி வாக்கில் தென்கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகலாம். இதையே திரும்பி பதிவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க. பட் இதுதான் நடக்க போகுது, அதற்கான வாய்ப்பு இருக்குங்கும்பொழுது அதை நம்ம சொல்லி தானே தீரணும். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, இலங்கையின் கிழக்கு கடலோர பகுதிகளுக்கு கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஜனவரி 2025ஆம் ஆண்டில், அதாவது 2025ஆம் ஆண்டினுடைய ஜனவரி மாதத்தில் நிச்சயமாக நம்ம இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழையை எதிர்பார்க்கலாம். இதுவரையில் ஜனவரி மாதத்தில் எந்த அளவிற்கு மழையானது இதற்கு முந்தைய காலகட்டங்களில் பதிவாகி இருந்ததோ அதை விட கூடுதலான மழையை கூட நாம் எதிர்பார்க்கலாம். அதற்கான அமைப்புகள் இருக்குது. எதை வச்சு இதை நம்ம சொல்கிறோன்னா, சும்மா பொதுவாக அதை நம்ம சொல்லிடல. அடுத்தடுத்து லோவர் லேட்டிடியூடில் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆக வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னாக்கா, ஒரு சர்க்குலேஷனுக்கும் இன்னொரு சர்க்குலேஷனுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கேப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்து சுழற்சிகள் அந்த கேப்புன்னு ஒன்று கொடுக்குது இல்லையா, அந்த கேப்பை ரொம்பவும் குறைச்சதுன்னா, அதாவது ஒன்று முடிஞ்சு அடுத்தது உடனே இன்னொரு சுழற்சி மழைப்பொழிவை கொடுக்க ஆரம்பித்து, அதன் பிறகு அந்த சுழற்சியினுடைய தாக்கம் குறைய தொடங்கிய பிறகு மீண்டும் ஒரு சுழற்சி உடனே மழைப்பொழிவை பதிவு பண்ண தொடங்குனுச்சுனாக்கா அப்படியே அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஏற்கனவே நம்ம பிற்பகல் நேர காணொலியில் பார்த்துருந்தோம். ஜனவரி மாத முதல் வாரத்தில் மீண்டும் ஒரு சுழற்சியானது இலங்கைக்கு அருகில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது இலங்கைக்கு தெற்கில் நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைப் போல. அவ்வாறு அது நடக்கிற பட்சத்தில் அதற்கு பிறகும் ஒரு சுழற்சியானது உருவாகி, அதுவும் இலங்கைக்கு நெருக்கத்தில் அல்லது இலங்கைக்கு கீழே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலை கொண்டு அதன் பிறகு அது நகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. ஸோ இப்படிலாம் நடக்கும் பொழுது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்பது, இலங்கைக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதை எடுத்து சொல்லும் வகையில் தான் ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை நமது முகநூல் பக்கத்தில் சில மணி நேரங்களுக்கு முன்பாக நான் பகிர்ந்திருந்தேன். ரொம்ப ஷார்ட்டாக பகிர்ந்திருந்தேன். அது ஒரு டீட்டெயில்டான ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக பதிவு பண்ண நான் விரும்பலை. என்ன சொல்லியிருந்தேன்னா, 2025ஆம் ஆண்டினுடைய ஜனவரி மாதத்தில் இலங்கையில் வரலாறு காணாத மழை பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதில் சொல்லியிருந்தேன். ஸோ ஜனவரி மாதத்தில் இதற்கு முந்தைய நாட்களில் முந்தைய ஆண்டுகளில் எந்த அளவிற்கெல்லாம் இலங்கையில் மழை பதிவாகி இருந்ததோ அதை விட கூடுதலான அளவு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய உள்ளர்த்தம். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில், மட்டக்களப்பில், திருகோணமலை சுற்று வட்டார பகுதிகளில், முல்லைத்தீவில் கூட சில நேரங்களில் கனத்த மழையானது பதிவாகலாம். அப்புறம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க, எங்கள் பகுதியின் நிலவரம் என்ன அப்படிங்கிற மாதிரி. அங்கேயும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் தென் கடலோர மாவட்டங்கள் அதிகமான பாதிப்புகளுக்கு உள்ளாகாமல் இருப்பதற்கான ஒரு அரணாக விளங்குகிறதுன்னு சொல்லலாம். இலங்கை தடுத்து கொண்டிருப்பதனால தான் அதிக அளவிலான மழை பொழிவு தென் கடலோர மாவட்டங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது. சில நேரங்களில் இது சாதகமான ஒன்றாகவும் அமைந்து விடுகிறது. நம்ம சொல்கிறோம், இப்போ இலங்கை மறைச்சிட்ருக்கு, அதனால தான் எங்களுக்கு அதிக அளவில் மழை கிடைக்கல, அது ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு நிறைய பேர் கூட சொல்லலாம். ஆனால் நிறைய காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா, நமக்கு விழ வேண்டிய அடியெல்லாம் இலங்கை மேலே தான் விழுது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதையும் கடந்து மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு சுழற்சிகள் அதன் பின்னர் தென் கடலோர மாவட்டங்களுக்கும் சரி, தென் தமிழகத்திற்கும் சரி கனமழை பொழிவை ஏற்படுத்திய வரலாறுகள்லாம் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் நிகழ்ந்திருக்கிறது. அதிலலாம் நம்ம மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் இப்போதைக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சர்க்குலேஷன் முதல்ல இலங்கையில் கனமழை பொழிவை ஏற்படுத்தும். அதன் பிறகு தான் டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் பலன் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜனவரி மாதம் முதல் வாரத்திலும் தென் கடலோர மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. அது ஒரு சுழற்சியோடு நின்றுட்டால் பரவாயில்ல, அடுத்தடுத்து சுழற்சிகள் உருவாகி கொண்டே இருந்து இதே பார்த்து அதை எடுத்ததுனாக்கா அந்த மழையினுடைய விஷயத்தை நம்ம உற்று நோக்க வேண்டிய தேவைங்கிறது வந்துடும். ஏன்னா ஒரு கேப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ தென் தமிழகத்திற்காவது கேப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது.
ஏன்னா இலங்கை வந்து தாங்கிக் கொள்ளும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால தான் நம்ம வந்து இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளுக்கு அந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கையை வழங்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். இது தொடர்பான விஷயங்களை அவங்களது வானிலை ஆய்வு மையமும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். என்ன கொஞ்சம் நாள் சென்று அறிவிக்கலாம். அதன் பிறகு இந்திய வானிலை ஆய்வு மையமும் கூட அது தொடர்பான அறிக்கைகள்லாம் வந்து வெளியிடலாம். இலங்கை தொடர்பான அறிக்கைகளை. அதே போல் தென் கடலோர மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகள் தொடர்பான அறிக்கையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து வெளியாகும். ஸோ அதெல்லாம் நடக்க தான் போகுது. அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அண்ட் இப்போ நான் வந்து சில கேள்விகளுக்கு பதில் வழங்கிட்டு இந்த காணொலியை நிறைவு பண்ணிக்கிறேன். நம்ம 24ஆம் தேதி அன்று இரவு 11:20 மணி வாக்கில் இருக்கும். ஸோ விடிந்தால் வந்து கிறிஸ்மஸ் தான். 25ஆம் தேதி வந்துடுது. அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ வந்து நம்ம கேள்விகளுக்கு பதில் வழங்குவோம். இல்லை கருத்துரை பகுதியில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் முன் வச்சுருக்கீங்களோ அவைகளை படித்து அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்க நான் வந்து முயற்சி பண்ணுறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மணிகண்டன் தான் முதல் கமெண்ட் கிடையாது, 1 மணி நேரத்திற்கு முன்பாக அவர் பகிர்ந்திருக்காரு இந்த கருத்தை. அதனால் அது முன்னாடி வந்துட்டு தருமபுரி மாவட்டத்திற்கு வருமா மழை வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து முன் வச்சுருக்கிறாரு. ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாதீங்க அப்படிங்கிறத தான் என்னால் வந்து சொல்ல முடியும். 26 இல்லை 27ஆம் தேதிகளின் வாக்கில் கடலோர பகுதிகளில் மழையானது பதிவாகும். அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா வடமேற்கு உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். சாரல் தூறல் லேசான மழை அந்த மாதிரி. ஸோ அதிக அளவிலான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு இப்போ தேவை கிடையாது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். லேசான மழை பதிவானுச்சுனாக்கா நம்ம வந்து மகிழ்ச்சி கொள்ள வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பஞ்சவர்ணம் கணேசன் அப்படிங்கிறவங்க வந்து லைட் ஷவர் எண்ணூர் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து பகிர்ந்திருக்காரு. அதாவது எண்ணூர் பகுதிகள் இது வந்து பழவேற்காடு ஏரிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி. சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதின்னு சொல்லலாம். அங்கே வந்து லைட் ஷவர் அதாவது லேசான தூறல் போட்டுக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற அந்த தகவலை நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு. உங்களுடைய தெரியப்படுத்துறதுக்கு நன்றி. அதன் பிறகு சஞ்சீவி முருகன் அவர் ஒரு முக்கியமான கேள்வியை முன் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெரிய கமெண்டாக இருக்குது. ஹாய் சகோ, ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கடந்த 12 நாட்களாக இந்த சுழற்சி வானிலை ஆய்வாளர்களை சுரட்டி போட்டு கொண்டுள்ளது. வானிலை மையம் முதலில் வானிலை ஆய்வு மையத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. வானிலை ஆய்வு மையம் வந்து முதல்ல 24, 25ஆம் தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் போன்ற மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கணித்தார்கள். சென்னை வானிலை மையம் தற்பொழுது மேலே குறிப்பிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த சுழற்சி கடலில் மட்டுமே மழை பெய்து கொண்டுள்ளது. ரேடார் கொண்டு பார்க்கையில் உங்கள் கருத்து என்ன சகோ? மழை நிலப்பரப்பில் பெய்யுமா இல்லை கடலில் மட்டுமே பெய்யுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்கிறார். ஸோ வானிலை ஆய்வு மையமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கென்று ஒரு வெதர் மாடல் இருக்குது, IMD-GFS. ஸோ அதுதான் அவங்க வந்து பேஸ் பண்ணி அவங்களுடைய அறிவிப்பெல்லாம் வந்து வெளியிடுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா அவங்க மாதிரி என்ன காட்டுதோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களும் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து முன்ன பின்னா இருக்கும். ஏன்னா சர்க்குலேஷனினுடைய அந்த மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மழையானது வந்து பதிவாக போகுது. நான் என்ன நினைக்கிறேன்னா 26, 27 மழையானது பதிவாகும். கடலோர பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் டெல்டாவிலலாம் கூட மழையானது பதிவாகும் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அது நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போயும் நான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நீங்கள் காத்துடுங்க, மழையானது பதிவாகும். பட் பெரிய அளவிலான மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தோன்றவில்லை. ஒரு சில இடங்களில் கொஞ்சம் பெட்டரான ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்ட் ஆகலாம். அதுவும் அந்த நேரத்தில் தான் வந்து தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்திற்கு முன்பாக எந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் ஓரளவிற்கு கணிசமான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஸோ எப்படியும் மழையானது பதிவாகும். அதனால் நீங்கள் வந்து கவலை கொள்ள தேவை கிடையாது. அப்படி பதிவானாலும் அது அச்சுறுத்தும் வகையிலான ஒரு மழையாக இருக்க போவது கிடையாது. இனிமேல் வந்து கனமழைக்கான வாய்ப்புகள்னால் அது தென் கடலோர மாவட்டங்களுக்கு தான் இருக்குது. அதே போல் டெல்டாவில் சில நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது. குறிப்பாக தெற்கு டெல்டாவில் சில பகுதிகளில் கனத்த மழைக்கான வாய்ப்புகளும் உருவாகலாம். அது வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய சுழற்சிகளை பொறுத்து. இனி இலங்கை, தென் கடலோர மாவட்டங்கள், டெல்டாவின் சில இடங்கள். ஸோ இந்த பகுதிகள் தான் வந்து அதிக பெனிஃபிட்டை வந்து அடையும். வடகடலோர மாவட்டங்கள் பெரிய அளவில் வந்து பெனிஃபிட் அடைவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் குறைவு. இந்த சுழற்சிக்கு பிறகு வடகடலோர மாவட்டங்களில் குறிப்பாக புதுச்சேரிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லாட்டிடியூடில் இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து சொல்லிடலாம் வடகிழக்கு பருவமழை அவர்களுக்கெல்லாம் முடிந்து விட்டது என்று. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரேரான அக்கேஷனில் ஏதாவது கிழக்கு திசை காற்றுனால கிடைத்தால்தான் உண்டு. மற்றபடி பார்த்திங்கனாக்கா பெரிய அளவிலான ஆக்டிவிட்டீஸுக்கு வாய்ப்புகள் குறைவு. அது மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். மழை இப்போ இந்த சர்க்குலேஷனால் மழை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா மழை வந்து பதிவாகும். பட் ரொம்ப பெரிய அளவில் கனத்த மழையெல்லாம் வந்து இருக்காது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பதில்.
தென் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா, மணப்பாறை தெற்குத்திக்கு மழை வாய்ப்பு உண்டா ப்ரோ அப்படின்னு சொல்லி சரவணன் துரைசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து கேட்டிருக்கிறாரு. ஸோ மணப்பாறை பகுதிகளில், மணப்பாறைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் சாரல் தூறல் சில நேரங்களில் பதிவாகலாம். 26 அல்லது 27ஆம் தேதிகளின் வாக்கில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா தென் உள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு கான்செப்டை நம்ம முன்வைக்கும்பொழுது, நம்ம திருச்சி மாவட்ட தெற்கு பகுதியான மணப்பாறையும் அதில் உள்ளடக்கிடுறோம். பட் எல்லா இடங்கள்லேயும் மழை பதிவாகும்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். பட் அதிக அளவிலான எதிர்பார்ப்புகளை உட்பகுதிகளில் இருக்கிறவங்க வைத்து கொள்ளாதீங்க. சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். மணி எஸ் ஒய்8பி அப்படிங்கிற நண்பர் வந்து, மிரட்டு நிலை நீங்கள் சொல்வதைப் போல் கடல் கொஞ்சம் கிட்டத்தான், செங்கீரை ஆர்எஃப் ஃபாரஸ்ட்டை ஒட்டி உள்ள கிராமம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நண்பர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ மிரட்டு நிலை பகுதியினுடைய அந்த தன்மை தொடர்பாக நான் வந்து நேற்றைய தினம் அவருக்கு வந்து சில விளக்கங்கள் வழங்கியிருந்தேன். கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்கிறது. அடுத்த சுற்றிலும் இருக்கிறது. சுழற்சிகள் லோவர் லேட்டிடியூடில் வரும்பொழுது புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகள் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களும் பலனடையும். தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளும் அதிக பலனை வந்து அடையும். அதே போல் நம்ம ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளும் பலனடையும். ஸோ அதனால் அந்த பகுதிகளுக்கெல்லாம் மழை வாய்ப்பு இருக்குது தான் ப்ரோ. மழை வந்து பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா, கலிக் ராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து, தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகமான வெயில் அப்படிங்கிறத வந்து ஒரு 6 மணி நேரத்திற்கு முன்பாக பகிர்ந்திருக்கிறாரு. நல்ல விஷயம் தானே. ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு வெயில் அடிச்சதுன்னா அதை நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வருங்காலங்களில் லோவர் லேட்டிடியூடில் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகி அடுத்தடுத்து நகர்ந்து வரும்பொழுது மழைக்கான வாய்ப்புகள் என்பது அவ்வப்பொழுது இருக்கும். அந்த மழையும் நீங்கள் அன்புடன் வரவேற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிறத தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இயற்கை என்ன கொடுக்குதோ அதை நம்ம வந்து வேண்டான்னு சொல்ல முடியாது. அது கொடுக்கணும்னு நினச்சிட்டாக்கா அது கொடுத்துட்டு தான் போவோம். அது கொடுக்குறத நம்ம வந்து எடுத்துக்கிட்டு தான் தீரணும், இல்லை தாங்கி கொண்டு தான் தீரணும். அதுதான் நம்மளால் முடியும். அதுலேருந்து ஓரளவுக்கு நம்மளை தற்காத்துக்கலாம். அதுவும் சந்தர்ப்பங்கள் அதற்கு தகுந்தால் போல் அமைந்தால்தான். இனி வரும் காலங்களில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மேற்கு குடிமங்கலம் குண்டடம் பகுதியில் மக்காச்சோளம் அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளது. மழை இடையூறு கொடுக்குமா, அறிக்கை பதிவிடவும். ரமேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து பகிர்ந்திருக்கிறார். எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த மக்காச்சோளம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அறுவடை அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு எந்த அளவிற்கு மழை இருந்தால் அது ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல. அண்டு மழை வந்து எந்த அளவிற்கு இருந்தால் அதை பாதிக்கும் அப்படிங்கிறதும் எனக்கு வந்து சரியாக ஐடென்டிஃபை பண்ண தெரில. சாரல் தூறல் வந்து சில நேரங்களில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அந்த பகுதிகளில். பட் ரொம்ப பெரிய அளவில் கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறது தான் என்னுடைய வந்து எதிர்பார்ப்பு. நான் வந்து வானிலை தொடர்பான விஷயங்களை பகிர்றேன். எனக்கு வந்து விவசாய பணிகளில் அதை எப்படி நீங்கள் அறுவடை பண்ணுறீங்க அதிலெல்லாம் எனக்கு பெரிய அளவுக்கு அனுபவம் வந்து கிடையாது. அதில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெதர் மாடல்ஸில் இதெல்லாம் காட்டுது, இதெல்லாம் வந்து நடக்காமல் போகலாம், அதை டீகோட் பண்ணி சொல்ல தெரியும். மழைக்கான வாய்ப்பு இருக்குது, சாரல் தூறல் கூட பதிவாகலாம் 27 அல்லது 28ஆம் தேதிகளின் வாக்கில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மழை வாய்ப்பு உங்கள் கூட நான் பகிர்றேன். இதுக்கப்புறம் அதை செய்யணுமா செய்ய வேணாமாங்கிறத நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். முடிவு நீங்கள் எடுக்க வேண்டியது தான். அது வந்து நான் என்ன செய்யணும்லாம் சொல்ல முடியாது, சொல்ல இயலாது அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, சிவக்குமார் வெள்ளிங்கிரி அப்படிங்கிற நண்பர் வந்து, இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள், தகவலுக்கு மிகவும் நன்றி ஐயா. கோவை மாவட்டம் சின்னியாம்பாளையம் சிவக்குமார்னு சொல்லியிருக்காரு. நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு வழங்கி கொண்டிருங்க. அதன் பிறகு ராஜ், வளன்னு பேசாமல் சொல்ல வந்த கண்டென்ட்டை சொல்லி முடிங்க. சொன்னதையே திரும்ப சொன்னால் அது எப்படி கேட்டுக்கிட்டே இருக்க முடியலை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாரு. பட் என்னென்னா, நம்ம சில விஷயங்களை வந்து சில பேருக்கு, இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரு இல்லையா, அவர் வந்து சொல்கிற விதம் வந்து சிலருக்கு வந்து உடனே வந்து டக்குன்னு வந்து புரிஞ்சிடும், சிலருக்கு வந்து உடனே வந்து புரியாது. சிலருக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசினா பிடிக்கும், சிலருக்கு வந்து நச்சுன்னு சொன்னால் பிடிக்கும், சிலருக்கு வந்து கொஞ்சம் பூசி முழுகி சொன்னால் தான் பிடிக்கும். அது நபருக்கு தகுந்த மாதிரி. இங்கே வெவ்வேறு வகையான நபர்கள் வந்து ஒரு காணொலியை பார்த்து கொண்டு இருக்கீங்க. வெவ்வேறு பகுதிகளிலிருந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த காணொலியை வந்து கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. அப்போ நம்ம எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணி சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ நம்மளை அறியாமலே சில நேரங்களில் ஒரே விஷயத்தையே
2 முறை சொல்லக்கூடிய நிலையெல்லாம் வந்து வரலாம். ஏன்னா நான் வந்து எழுதி வச்சு படிக்கல. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். எழுதி வச்சு படிக்கிறவங்களால நேரலையில் வந்து உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் வழங்க முடியாது. அந்த மாதிரி இப்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் அந்த 11:20 மணிக்கு இந்த கமெண்ட்டுகளை படிக்க தொடங்கி இல்லை ஒரு காணொலியை பதிவு பண்ண தொடங்கி 12 மணிக்கு நெருக்கத்தில் நான் பதிவேற்றம் பண்ணுறேன்னா அதை வந்து ஒன்றும் நான் ப்ராசஸ் பண்ண போகிறது கிடையாது. இதுக்காக நான் வந்து தனியாக உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி அதெல்லாம் வந்து செய்யலை. ஸோ அதனால் அந்த இன்ஸ்டண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் வந்து கண்டென்ட்டாக உங்களை வந்து சேரப்போகுது. ஸோ அதனால் இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் ராஜா ராமா திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதியில் மழை பெய்யுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. பதிவாகலாம். வருங்காலங்களில் 27ஆம் தேதி வாக்கிலலாம் மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். பட் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீங்க. அருப்புக்கோட்டை திருச்சுழி மழை இருக்குமா சார்? வருங்காலங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். அவ்வப்பொழுது மழையானது பதிவாகும். 27ஆம் தேதி அல்லது 28ஆம் தேதிகள் வாக்கில் கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம். பட் நான் சொல்கிறது எப்போவுமே ஒன்று தான், மழையின் தீவிரத்தன்மை வந்து இந்த அளவுக்கு இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு மழை வந்து பதிவாகலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கிட்டத்தட்ட வடகிழக்கு பருவமழையினுடைய இறுதி கட்டத்தில் தான் இருக்கோம். சென்னை மாநகருக்கெலாம் அது இறுதி கட்டம் தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்மியாகிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த அடுத்தடுத்த லோவர் லாட்டிடியூட் சர்க்குலேஷன் ஃபார்மேஷன் இருக்கிறதுனால தான் நம்ம தென்கடலோர மாவட்ட மழை வாய்ப்புகளையும் அதே போல் டெல்டாவுக்கான சில நேர மழை வாய்ப்புகளையும் சில காலங்களில் தான், பட் தென்கடலோர மாவட்டங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனது எதிர்பார்ப்பு. அதே போல் இலங்கை தான் இப்போ மெயின் ஃபோக்கஸ். ஸோ இலங்கையிலும் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகும் அப்படிங்கிறதும் எனது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.